மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா, இப்ப நடந்து முடிஞ்ச 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமோட ஒரிஜினல் ஆன்சர் ஷீட் பார்க்கலாம். அதாவது கவர்மெண்டால அனௌன்ஸ் பண்ணப்பட்ட இந்த ஆன்சர் கீ தான் வச்சு நம்ம இங்கிலீஷ் பேப்பரை திருத்துவாங்க. இதுல மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த கிரேஸ் மார்க்ஸ் என்னென்னது, எவ்வளவு மார்க் நீங்க இதுல மென்ஷன் பண்ணியிருக்கிற கிரேஸ் மார்க்ஸ் எத்தனை மார்க் அப்படின்றத பார்த்து தான் இதுல மென்ஷன் பண்ணிருக்கிற கிரேஸ் மார்க்ஸ் நம்ம எவ்வளவு அப்படின்றத பார்க்கலாம். நம்மளோட அசம்ஷன்ஸ்ல நிறைய ஆன்சர்ஸ் வந்து நம்ம சொல்லியிருப்போம் இவ்வளவு மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. பட் அஃபிஷியலா அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ண அந்த பேப்பரை வச்சு தான் அவங்க திருத்துவாங்க. இதுல மென்ஷன் பண்ணிருக்கிற மார்க் கிரேஸ் மார்க்கா இருந்துச்சுன்னா அவங்க போடுவாங்க, அதர்வைஸ் அது கிடையாது. ஸோ என்னென்னலாம் கிரேஸ் மார்க் வந்திருக்கு, எவ்வளவு இங்கிலீஷ் பேப்பர்ல கிரேஸ் மார்க் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதோட பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். நீங்க டவுன்லோட் பண்ணி அனலைஸ் பண்ணுங்க. இங்கிலீஷ் பேப்பர் எப்படி இருந்தது, எனக்கு பொறுத்த வரைக்கும் ஈஸியா தான் இருந்துச்சு. நீங்க எவ்வளவு மார்க் எடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. வேற ஏதாவது தகவல் வேணும்னா கூட நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருப்போம். 11th and 12th ஸ்டாண்டர்ட் நீங்க என்ன குரூப்ஸ் எடுக்க போறீங்க அப்படின்ற தகவல்களும் நாங்க கொடுக்க போறோம். ஸோ நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஆன்சர் கீ பாத்தீங்கன்னா இப்போ 1 மார்க்ஸ்ல எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எல்லாமே ஒரு ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 7th கொஸ்டின் பாத்தீங்கன்னா பி அப்படி இல்லைன்னா டி, இந்த ரெண்டுத்துல எது எழுதினாலுமே கரெக்ட் தான். சப்போஸ் நீங்க சொல்லியிருந்தீங்க பி எழுதி இருக்கிறேன் சார் இல்லைன்னா டி எழுதி இருக்கிறேன் சார் அப்படின்னா ரெண்டுத்துல எது எழுதியிருந்தாலுமே உங்களுக்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. சப்போஸ் சிஆர்ஏ எழுதிருந்தீங்கன்னா மார்க் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது மற்றது எல்லாமே கரெக்ட். அண்ட் 13th ஒன்னும் பாத்தீங்கன்னா ஏ ஆர் பி. ஸோ இது வந்து எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 1 மார்க். சப்போஸ் சில பேர் வந்து பி சூஸ் பண்ணியிருப்பீங்க, சில பேர் டி சூஸ் பண்ணியிருப்பீங்க, ரெண்டு பேருக்குமே 1 மார்க் கிடைக்கும். அதே மாதிரி இதுல அட்டென்ஸும் கரெக்ட், அட்டெண்டடும் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ நீங்க என்னென்ன எழுதிருக்கீங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இந்த மார்க் கிடைக்கும் அப்படின்றத நினைப்பீங்க. அண்ட் சில பேர் வந்து என்ன பண்ணியிருந்தீங்கன்னா, இதெல்லாம் நான் தப்பா எழுதியிருக்கிறேன் சார் ஆன்சர் கீழே, இதுதான் கரெக்ட் அதுதான் கரெக்ட் சொல்லியிருந்தீங்க. இந்த 7 and 13th பாத்தீங்கன்னா பி அண்ட் டி, இதுல எஸ்கிமோ ஆர் எஸ்கிமோஸ், இதுல வந்து அட்டென்ஸ் ஆர் அட்டெண்டட், இந்த ரெண்டுத்துல எது எழுதியிருந்தாலுமே உங்களுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. மற்றது இந்த 2 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்லாமிங் ஆஃப் த டோர், டிவி, ப்ளூரே, மியூசிக் பிளேயர், ஸோ அதுக்கப்புறம் நாலேஜ் ஆஃப் த டிசீஸ் ஒன்லி இந்த லண்டன், இதெல்லாமே வந்து நமக்கு ஆன்சர் கீயா கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி மார்க் போடுவாங்க. அண்ட் 18th ஒன் பாத்தீங்கன்னா மியர் அட்டெம்ப்ட், இது நீங்க அட்டன் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கொடுப்பாங்க. இதுக்கு பதிலாக இந்த 3 அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. இந்த 18th ஒன்னு 2 மார்க். ஓகேங்களா? ஸோ 2 மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாருக்குமே எழுதினவங்களுக்கு மட்டும்தான் மார்க், அதர்வைஸ் மார்க் கிடையாது. ஸோ 2 மார்க் வந்து இதுல 1 மார்க்ல வந்து 2, ஸோ 2 + 2 4 மார்க்ஸ் கிரேஸ் மார்க்கா கொடுத்துருக்காங்க. கிரேஸ் மார்க் இந்த சென்ஸ் வேற ஆப்ஷன்ஸ் பேஸ் பண்ணி வருது, ஸோ அது கிரேஸ் மார்க் கணக்குல தான் சேரும். அண்ட் இந்த பொயட்டிக் லைன்ஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ 19th 20th எல்லாமே வந்து புக் பேக்ல இருக்கிறது தான், அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் கீவேர்டு, இது எழுதியிருந்தா உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. அண்ட் இந்த ஆக்டிவ் பாசிவ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதுல எது எழுதியிருந்தா கொஸ்டின் டேக் பாத்தீங்கன்னா இந்த டி அப்போஸ்ட்ரோஃபி, இந்த கொஸ்டின் மார்க், டபுள் கொட்டேஷன், இந்த ஸ்மித், அந்த ஃபுல் ஸ்டாப், இதெல்லாம் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. ஹீ ஃபாலோடு மை சஜஷன், ஸோ அது வந்து அந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹீ ஹேட் மேட் இஸ் ஃபிளைட், முலான் ஹர்ட் ஃப்ரம் திஸ், இதெல்லாமே வந்து கொஸ்டின் பேப்பர் பேஸ் பண்ணி என்னென்னலாம் ஆன்சர் வந்திருக்கு அது கொடுத்துருக்காங்க. இது எழுதியிருந்தா உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. அண்ட் இந்த இதுல பாத்தீங்கன்னா எனி ரிலவெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மே பி கிவன் டு ஃபுல் மார்க்னா ரோட் மேப் கொடுத்துருக்காங்க. இந்த ரோட் மேப்ல உங்களுக்கு 2 மார்க். நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கரெக்டா கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 2 மார்க் கொடுத்துருவாங்க. இந்த பார்ட் 3 செக்ஷன் 1ல பாத்தீங்கன்னா பேராகிராஃப், இந்த பேராகிராஃப்ல என்னென்ன வரும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஃபுல் மார்க்ஸ் கேன் பி அவாய்டட் ஃபார் பேராகிராஃப் வித்வுட் மிஸ்டேக்ஸ் யூசிங் ஹிண்ட்ஸ் வித் ரிலவெண்ட் ஆன்சர்ஸ். ஸோ சரியான ஆன்சர்ஸ் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர்ஸ் எழுதணும். 13th 30th அதே மாதிரி தான். ஸோ ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று எழுதணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி எழுதியிருக்கணும். சரிங்களா? ஸோ 31st பாத்தீங்கன்னா கேரக்டர் ஸ்கெச் சன்ஸ்கா, அது வந்து பர்டிகுலர்ஸன் கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ ஆர்டிகுலேஷன்ல எது வந்தாலும் பேராகிராஃப் இன்கார்பரேட்டிங் எனி 5 கேரக்டர்ஸ் ட்ரைட்ஸ் ஆஃப் சசன்கா சன்யால் ரிலேட்டிங் சிச்சுவேஷன். ஸோ இது எழுதியிருந்தா இவங்களுக்கு ரிலேட்டட் பண்ணி எழுதியிருந்தா உங்களுக்கு வந்து 5 மார்க் கொடுப்பாங்க. இந்த இதுல பாத்தீங்கன்னா நேவிகேட்டிங் விமன்ல விமன் க்ரூ வாயேஜ் பிளான், இந்த ஹெட்டிங்ல எழுதினா 5 மார்க்ஸ் கொடுப்பாங்க. சில பேர் பேராகிராஃப்ஸ் வந்து அவங்க கைட்ல மெட்டீரியல்ஸ் பேஸ் பண்ணி படிச்சிருப்பீங்க, அது உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுப்பாங்க. வித்வுட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், பிரசன்டேஷன் சரியா பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். 33rd கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஆப்டிமிஸ்டிக் ஆட்டிடியூட் மென்ஷன் இந்த போயம் பீயிங் சாட்டிஸ்ஃபைட், இதுவும் வந்து பொயட்டிக் லைன்ஸ் அந்த பேராகிராஃப் பேஸ் பண்ணி வரும், போயம் பேராகிராஃப். ஸோ இதுவுமே வந்து நீங்க கரெக்டா எழுதிருந்தீங்கன்னா 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க.
அண்ட் இதுவுமே ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் போயம் பேராகிராஃப் இதுவுமே கரெக்டாக டிஃப்ரென்ஸ் பண்ணி எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இதில் இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அது பார்த்தீங்கன்னா ஃபால் டாலு இது சொல்லியிருந்தோங்க இல்லையா, இதில் வந்து ஏசிசி இதுக்கு மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து ஏபிசிசி எழுதியிருந்தா மார்க்கு. ஆனால் நான் கொஸ்டின் பேப்பர் போடும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி பொய்டிக் லைன்ஸ் பார்த்ததில்ல, ஸோ அதனால் வந்து இது ரைமிங் ஸ்கீம் வந்து இப்படி வரும். ஆனால் ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டாலு ஃபால் இருந்துச்சு, பட் லீவ்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. இதுக்கு ரைமிங் வேர்டு இல்லைன்னா ரைமிங் வேர்டு எது வருதோ அது எழுதியிருந்தால் தான் ஒரு மார்க். ஸோ இது ரெண்டுத்துக்கு இது 2 எழுதினீங்கன்னா 2 மார்க்கு, வெறும் ஃபால் அண்ட் டால் எழுதினீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்கு, இந்த ரைமிங் ஸ்கீம் எழுதினீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்கு, பெர்சானிஃபிகேஷன் ஸ்ப்ரிங் சம்மர் அலிட்டரேட்டட் வேர்ட்ஸ் எழுதினீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க். ஓகே. ஸோ பொயட்டிக் லைன்ஸ் அந்த பேராஃப்ரேஸ் பார்த்தீங்கன்னா டைட்டில் கொடுக்கணும், அதோட பொயட்டிக் லைன்ஸுக்கு பேராஃப்ரேஸ் கொடுக்கணும், அண்ட் கன்க்ளூஷன் கொடுக்கணும். சரி. ஸோ 37th பார்த்தீங்கன்னா இந்த முலன்னு. ஸோ முலன் போயம் முலன் சப்ளிமெண்ட்ரி கொடுத்துருந்தாங்க இல்லையா, முலன் சப்ளிமெண்ட்ரி எது எது எழுதியிருந்தா 1 மார்க் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அண்ட் பீட்டர் மதர் வேக்கடம் லிட்டில் பாய் ஃப்ரம் ஹாலண்ட் இந்த சப்ளிமெண்ட்ரிலேருந்து கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அது எழுதியிருந்தா என்னென்ன பாயிண்ட்ஸ் எழுதியிருந்தா 1 மார்க்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, நீங்கள் பாருங்க. அண்ட் மற்றது இந்த செக்ஷன் 4ல் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் எது எழுதணும், அவுட்லைன் இருந்தால் 1 மார்க்கு, டைட்டில் பிக்சர் கேப்ஷன் அட்ரஸ் இது எல்லாமே எழுதியிருந்தா 1 மார்க்கு. லெட்டர் ரைட்டிங்கில் ஃப்ரம் டூக்கு வந்து 1 மார்க்கு, டேட்டு சல்யூட்டேஷனுக்கு 1 மார்க்கு, பாடி ஆஃப் த லெட்டருக்கு 2 மார்க்கு, சப்ஸ்கிரிப்ஷன் சூப்பர்ஸ்கிரிப்ஷனுக்கு 1 மார்க். இதில் அட்ரஸ் அந்த என்வெலப் கேட்கல. சரிங்களா. நோட்டீஸ் ரைட்டிங்கில் நேம் ஆஃப் தி இன்ஸ்டியூஷன் அது நேம் எழுதணும், டேட் அண்ட் வென்யூ நடந்திருக்கு ஈவெண்ட்டு, கண்டென்ட் எழுதணும், நேம் அண்ட் டிசைக்னேஷன் எழுதினா உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. ஸோ இதில் எனி ரெலவெண்ட் 5 சென்டென்சஸ் வித்வுட் மிஸ்டேக்ஸ். ஸோ இந்த 42nd கொஸ்டினுமே எது எழுதியிருந்தாலுமே மிஸ்டேக்ஸ் எல்லாமே எழுதினா உங்களுக்கு 5 மார்க்ஸ். நோட்ஸ் ப்ரிப்பரேஷன் வந்து டைட்டில் எவ்வளோ வேர்ட்ஸ்ன்றது எழுதணும், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு ஐஃபோனோட எழுதணும், அண்டு சப்ஹெட்டிங்ஸ் போட்டு எழுதுனா உங்களுக்கு பேஸ் பண்ணி 4 மார்க் கொடுப்பாங்க. சம்மரி ரைட்டிங்கில் ரஃப் காப்பி ஃபேர் காப்பி எழுதணும், வித்தவுட் கிராமட்டிக்கல் சின்டாக்சல் எரர் இல்லாமல் எழுதுனா உங்களுக்கு 4 மார்க்ஸ் கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்பாட் தி எரர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆன்சர் கீ செக் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா மெமரி போயம் இது எழுதுனீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு மார்க்கு. ஸோ 5 மார்க் ஒவ்வொரு லைனுக்குமே. சரிங்களா. அண்ட் சப்ளிமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஓன் சம்மரி வித்தவுட் மிஸ்டேக்ஸ். ஸோ உங்களோட ஓனுக்கு ஓனாக எழுதலாம், மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 6 மார்க் கொடுப்பாங்க. அந்த டைட்டிலுக்கு 1 மார்க்கு, அண்ட் மாரல் ஆஃப் த ஸ்டோரிக்கு 1 மார்க்கு. அதே மாதிரி லாஸ்ட்ல சம்மரி ஆஃப் த ஸ்டோரி இது ரெண்டுத்துல எது வேணா அதே டைப் தான். ஸோ ஓன் சம்மரி வந்து 6 மார்க் கொடுப்பாங்க, டைட்டிலுக்கு அந்த மாரலுக்கு ஈச் 1 மார்க். ஸோ ஈவன் வித்தவுட் மென்ஷனிங் தி நேம் அல்ஃபோன்சோ இதில் சொல்லியிருந்தோம், அலோன்சோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அலோன்சோ வந்து கேரக்டர் இல்லை, வித்தவுட் மென்ஷனிங் அ நேம் அலோன்சோ த பேராகிராஃப் ரிட்டன் வித்தவுட் மிஸ்டேக்ஸ் கேன் பி அவார்டட் ஃபுல் மார்க். அலோன்சோ இல்லாமல் நீங்கள் அந்த பேராகிராஃப் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுக்கும்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அலோன்சோ கேரக்டர் வரணும்னு அவசியம் இல்லை, இல்லைன்னா கூட உங்களுக்கு இது பண்ணலாம். அந்த ஃப்ராங்க் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்கு தான் உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கொடுத்துருக்குறாங்க, கிரேஸ் மார்க் அந்த 18th. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அந்த மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த இது. ஸோ உங்களுக்கு இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 3 மார்க், ஆக்சுவலி 2 மார்க் வந்து ஃபுல் மார்க் எல்லாருக்குமே கிடைக்கும். அந்த 1 மார்க்ஸில் 2 மார்க் அப்படின்றது யார் அந்த ஆப்ஷன்ஸ் எழுதியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும், பேஸ்ட் ஆன் ஆப்ஷன். ஸோ மொத்தமாக 4 மார்க் கிரேஸ் மார்க் இங்கிலீஷில் கிடைச்சிருக்கு. ஸோ வேறு எந்தெந்த சப்ஜெக்ட்ஸில் ஏற்கனவே நாங்கள் தமிழ் போட்டிருக்கோம், இதுக்கப்புறம் நம்ம சயின்ஸு இங்கிலீஷ் அண்டு இதுக்கப்புறம் நம்ம சயின்ஸு மேக்ஸ் அண்டு சோஷியல் சயின்ஸ் போடுறோம். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். இதோட பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டவுன்லோட் பண்ணி படிக்க. இதுக்கு முன்னாடி மொத்தமாக பேப்பர் கரெக்ஷன் எப்படி பண்ணுவாங்க அண்டு தமிழோட ஆன்சர் கீஸுமே நான் வந்து வீடியோவாக பதிவிட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க்குமே நான் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். வேறு ஏதாவது தகவல் வேணால் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.